வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் திருப்போம். என்னுடைய செய்தியின் தலைப்பு கேட்ச் யுவர் ரைட் சீசன். உங்கள் காலத்தை சரியாய் பிடித்து கொள்ளுங்கள். எரேமியா 32 அதிகாரத்தின் 27 வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்துடைய பின்னணியம் தெரிந்தால் இதை வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வேண்டிய ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட போகிறதை, இஸ்ரவேல் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க போவதை குறிக்கிற ஒரு அதிகாரமாக இருந்தாலும் கர்த்தர் இங்கே சொல்கிறார், நீ எகிப்திற்கு பாபிலோனுக்கு உன்னை சிறையிருப்பாய் கொண்டு போனாலும் இந்த வாக்குத்தத்தத்தை நீ மறந்துடாத. நான் உனக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் பாபிலோனுக்கும் தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார். அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்களுடைய புருஷனுக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். இஃப் தே அக்ரி ஆர் நாட், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அவர்களுக்கும் அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சதித்திட்டம் செய்கிறவர்களுக்கும் அவரே தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு அடுத்தது ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. அது பக்கத்தில் ஒரு பிளாங்கான இடம் இருக்கும். அதில் நான் உங்களை எழுத சொல்லியிருந்தேன், இல்லவே இல்லை. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வசனத்தை பாருங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணுமா? ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்கள், ஞானமற்றவர்களைப் போல் நடக்காதுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லூஸ் மாதிரி நடக்காதுங்க. நம்ம சொல்லுவோம் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஞானமற்றவர்களைப் போல நடக்கக்கூடாது. ரெண்டாவது, மதியற்றவர்களைப் போல நடவாமல் கர்த்தருடைய ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல். ஆமென், அல்லேலூயா. ஞானம் இல்லைன்னாலும் எதை மாதிரி நடக்கணும்? ஞானம் உள்ளவர்களை போலையாவது நடக்கணும். சில பேருக்கு என்ன பண்ணுறோன்னே என்ன பண்ணாது தெரியாது. கொஞ்சம் கையில் காசு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல சீசன் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நடக்கணும்? கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் நம்ம கால்கள் என்ன பண்ணும்? சறுக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கால்கள் சறுக்கிறது, என் கால்கள் சறுக்கும் போது உம்முடைய வலதுகரம் என்ன பண்ணட்டும்? தாங்கட்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன் நம்ம ஞானமாக நடக்கணுமா? நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால். ஆமென், அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு செய்தி கேட்டேன் டிவியில். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு காலேஜ் படிக்கிற பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன்கிட்ட என்கொயரி பண்ணால் அவங்க அம்மாவையும் அவனுடைய தம்பியையும் துண்டு துண்டாக வெட்டி பிளாஸ்டிக் பையில் வச்சுட்டான். ஏன்டா நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் சொல்கிறான், எனக்கு 14 அரியர். 14 அரியர்னா ஒரு செமஸ்டருக்கு 6 பேப்பர், அப்படி தானே? 6 பேப்பர். பாருங்கள், 14 அரியர். அவங்க அம்மா திட்டினாங்களாம். இத்தனைக்கும் கடினமாலாம் திட்டலை. டே, அப்பா ஃபாரினில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ படித்ததுனால குடும்பத்தை முன்னேற்றணும். அவன் சொல்கிறான், என்னால் என் குடும்பத்தை முன்னேற்ற முடியாதுன்னு பயந்துட்டு எங்கள் அம்மாவே எங்கள் தம்பி என்ன பண்ணிட்டேன், அவனை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரியே தெரியல. காலம் பொல்லாதது. அதனால தான் வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் அப்படி சொல்லிட்டு திரும்ப எபேசிய நிருபத்தை எழுதின ஆக்கியோன்னு சொல்கிறான். ஆகையால் நீங்கள்
மதியற்றவளாயிராமல். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் மதியற்றவளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு 3 காரியங்களை ஏன் தேவனுடைய சரியான நேரத்தை நம்மால் பிடிக்க முடியல. why we can't able to catch the right season of God. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்க அந்த சீசனை நம்மளால் ஏன் சரியாக பிடிக்க முடியல அப்படின்றதுக்கு 3 காரியங்களை நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மதியற்றவர்களுக்கு குறித்து ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து எல்லோரும் எடுத்து வச்சுக்கிடுங்க. எல்லோரும் எடுத்துட்டிங்களா, பரட்டிட்டிங்களா? 1லேருந்து 13 வசனங்களில் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 3ஆம் வசனம், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவங்களுக்கும் புத்தி இல்லாதவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? புத்தி உள்ளவங்க என்ன பண்ணாங்களாம்? சொன்னால் கேட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. புத்தி உள்ளவங்க காரியத்தை என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. 5 பேருக்கு புத்தி உள்ளவர்கள் தங்கள் ஆக்ஷனில் காட்டினாங்க. புத்தி உள்ளவங்க அவங்க ஆக்ஷனில் காட்டுவாங்க. உபவாச ஜெபம் நடக்குது அப்படின்னு சொன்னால் புத்தி உள்ளவங்க ஆக்ஷனில் காட்டுவாங்க. ஏதாவது ஒரு நேரம் ஜெபி, சரி வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை சாயங்காலமாவது வருவோம், புத்தி இருந்தால் வருவாங்க. புத்தி இல்லாதவங்க வீட்டை விட்டே வெளியில் போகாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் இஷ்டத்துக்கு போவாங்க, எங்கெங்கேயோ. புத்தி மழுங்கி போகிற காரியத்துக்கு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் எல்லாருக்கும் புத்தி ஒரு மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறாரு. காலம் சென்ற அப்துல் கலாமுக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாருடைய மூளையும் எத்தனை கிராம் தான்? ஒரு குறிப்பிட்ட கிராம் தான். கூடெல்லாம் இருந்துச்சுன்னா வியாதி இருக்குன்னு அர்த்தம், குறைவாக இருந்தாலும் வியாதி இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரே மூளை தான். ஆனால் நம்ம மூளையை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி புத்தியாக நடந்துக்கிடுறோம். எல்லாரும் மணவாளனுக்கு 10 பேரை எதிர்கொண்டு போகிறாங்க. ஆனால் ஒரு ஸ்பெஷல் காரியம் நடக்குது பாருங்கள். 5 பேர் மாத்திரம் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெயை தங்க கூட என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. 4 புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. சரி, இந்த 5 10 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது 5 பேர் கையில் தீவட்டி இருக்குது, விளக்கு இருக்குது. இன்னொரு 5 பேர் கையில் தீவட்டி இருக்குது, ஒரு கையில் என்ன இருக்குது? பாத்திரம். இந்த பாத்திரத்தை பார்த்த உடனே பாத்திரம் இல்லாதவங்க, ஏன் பாத்திரம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி தானே? அவங்க கேட்கல. ஆமென், அல்லேலூயா. எப்போ கேட்கணுமோ அப்போ என்ன பண்ணலை? கேட்கல. பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, ஒன்று சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல்கிறத கேட்குற புத்தி இருக்கணும். இந்த 2ம் இல்லைன்னா ஒன்றை ஒருத்தவனும் காப்பாற்ற முடியாது. நான் தான் சொல்கிறேன், அதை மாத்திரம் சென்சார் பண்ணிட்டீங்க. அதை மாத்திரம் உன்னை ஒருத்தவனும் காப்பாற்ற முடியாது. நான் தான் சொல்கிறேன், சொல்லுங்கள், உன்னை ஒருத்தவனும் காப்பாற்ற முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னால் கேட்கணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க சரிம்மா? எடுக்கிறேன் பாஸ்டர். ஏன் நீ எடுக்கலைன்னா எனக்கு என்ன? நீ எடுக்கிற வரைக்கும் என் சொத்தை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குமா? சில பேருக்கு கேட்குற புத்தி இருக்காது. சில பேருக்கு நம்ம சொல்லுவோம், சிஸ்டர் இதை பண்ணுங்க, பிரதர் இதை பண்ணுங்க. நல்லா கவனிங்க, பிசாசு உங்கள் ஞானத்தை கெடுக்கிறதுக்கு எப்போ உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். அவங்க 5 பேர் எடுத்ததை நீ பார்த்தல, அப்போ நீ கேட்கணும்ல, ஏன் எக்ஸ்ட்ரா பாத்திரம் வச்சுருக்கீங்க? அவங்க உடனே சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், மணவாளன் வர்றதுக்கு. சரி எதுக்கும் வச்சுக்குமே, கெட்டா போகும்போது வந்தாருன்னா அதை தூக்கிட்டு போகிறோம், வரலன்னா கையில் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுக்கு என்ன அலுப்பா? புத்தி கெட்டு போச்சா? 5 பேர் எடுத்து வச்சானே பாத்தியே, நல்லதை பாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் வச்சிருக்காரு. நீ எதை எடுத்துக்கிடணும்? நலமானதை பிடித்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. நலமானதை பிடித்து கொள்ளுங்க, சரியானதை செய்யுங்க, சரியான காரியங்கள் வழியாக பிரயாணம் செய்யுங்க. ஏன்னா காலம் பொல்லாதது. ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, ஐயோ அப்படின்னு கதவை தட்ட முடியாது. இங்கே பாருங்களேன்,
எனக்கு பிரசங்கம் 3 பாயிண்ட் இருக்குது, அதனால் இதை நீங்கள் படித்து ஆகணும். 5ஆம் வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கம் வந்தபோது எல்லாரும் தூங்கினாங்க. எத்தனை பேர் தூங்குனாங்க சொல்லுங்கள்? எல்லாருமே தூங்குற மாதிரி ஒரு காலம் நமக்கு என்ன பண்ணும், வரும். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் எப்போவுமே விழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை. நான் எப்பொழுதுமே ஜெபத்தில் விழித்திருக்கேன் பாஸ்டர் அப்படின்னா உன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தூங்குகிற நேரம் வரும். எல்லாரும் தூங்குனாங்க. இப்போ என்ன வந்துருச்சு? நடுராத்திரியில் 6ஆம் வசனம், நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவர் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 8, நல்ல கவனிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அல்லேலூயா. என்ன கரிசனை பற்றிலா, காலம் போன காலத்துக்கு பிறகு கரிசனை வேற. என்னது? அவன் தீவட்டியில் எண்ணெய் தீந்துடக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா எண்ணெய் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வரான். இந்த ஆள் என்ன கேட்குது பாருங்க, போய் உங்களுக்கு கவலை இல்லையா, எங்கள் தீவட்டியெல்லாம் எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சு போதே, உங்களுக்கு கவலை இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. என்ன பேச்சு! கர்த்தருடைய காரியத்தில் மாத்திரம் துணிகரமாக சொல்லாத, தெரியாமல் செஞ்சிட்டேன்னு. நீ ஆண்டவர்கிட்ட சொல்ல, தெரிஞ்சு தான் ஆண்டவரை செஞ்சேன், எனக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகமானதுனால தான் செஞ்சேன், என் கொழுப்பு நினம் கொழுத்து போனதுனால என்னால் நிற்க முடியல, செஞ்சிட்டேன் அப்படின்னு வேணா சொல்ல, ஆண்டவர் மன்னிச்சிடுவார். தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லாத. ஆமென், அல்லேலூயா. என்ன கேட்டாங்க தெரியுமா அவங்க? எங்களுக்கு தீவட்டி எரியலையே, உனக்கு கவலை இல்லையா? எனக்கு ஏன்டா கவலை வரணும், உன் தீவட்டி எரியலைன்னா? ஆமென், அல்லேலூயா. நல்லா கேளுங்க. ஆண்டவர் வரும்போது நம்மள்கிட்ட முதல்ல கேட்க போகிற கேள்வி என்ன தெரியுமா? அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருது. அல்லேலூயா. அதான் இந்த 40 நாள் உபவாசத்தினுடைய முதல் வாக்குத்தத்தம். ஆண்டவரே, ஃபஸ்ட்டு நாள் நான் என்ன பேசணும்? ஆண்டவர் சொன்னார், லாஸ்ட்லேருந்து பேசு. நான் நினச்சேன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வெறுமையிலேருந்து ஆண்டவர் உருவாக்கினார்னு பேசணும்னு ஆசைப்பட்டேன். 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துலேருந்து என்ன பண்ணு, பேசு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன கிரியை செஞ்சிட்ருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த 40 நாளும் அதிகாலையில் எழும்பி வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் பண்டக சாலையில் அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஞானமாக சேர்த்து வை, ஞானமாக சேர்த்து வை. சரி, காலையில் தான் எழும்ப முடியாது, நீங்கள் பயங்கர பலகீனமானவர்கள், சரி எப்போயாவது சேர்த்து வை. சில பேருக்கு என்ன தெரியுமா, வாரத்தில் 1 நாள் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போகிறது. மனுஷனை பிரியப்படுத்தாதுங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க. அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. ஞானமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாதுங்க, செய்கிறதுக்கு முன்னாடியே ஞானமாக பேசுங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க இவனுங்க, நாங்கள் என் தீவட்டியெல்லாம் அணைஞ்சு போகுது, கொஞ்சம் எண்ணெய் கொடு, எங்களுக்கு எண்ணெய் கொடு. அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க புத்தி உள்ளவர்கள். அவர்கள் பேர் என்ன சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். சில பேருக்கு பணம் வராத வரைக்கும் புத்தி இருக்கும், பணம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், புத்தி கெட்டு போயிடும். எல்லா ஆசீர்வாதமும் ஒன்றும் இல்லாதப்ப 0ல் இருக்கும்போது நல்ல ஞானம் இருக்கும். எதை செஞ்சாலும் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு செய்வாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தம் கிடைச்ச பிறகு தான் காரியத்தையே கால் எடுத்து வைப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு புத்தி கெட்டு போயிடும். புத்தி கெட்டு இப்படியே அவிஞ்சு புழுத்து போயிடுது புத்தி. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இங்கே பாருங்களேன். 7, 8, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். 9, புத்தி இல்லாதவர்கள் பிரதியுத்தரமாக, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக. புத்தி உள்ளவர்களை பிரதியுத்தரம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா. சொல்கிறேன், நல்லா கவனிங்க. என்ன பாருங்கள், புத்தி உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிள்ளையை அடித்து என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க. பிள்ளை சொல்லும், அம்மா இன்றைக்கி ஒரு நாள் தானேம்மா லீவு, இன்றைக்கி ஒரு நாள் தானேப்பா ஆண்டவரையும் ஆராதிக்க போகிற, எந்திரிப்பா, தூங்காத. புத்தி கெட்ட தாய் என்ன தெரியுமா சொல்லும், நல்லா தூங்கு கண்ணா, நாளைக்கு உன் கறியை துண்டு துண்டா அதை என்ன பண்ணும், அறுத்துரும், பார்த்துக்கா. ஸ்தோத்திரம். பிள்ளைய கர்த்தருக்கேற்ற வழியில் புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, புத்தியாக நடத்துவாங்க.
பிள்ளை மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கா, பார்த்துக்கிட்டே இருக்கா, தூக்கி போட்டு நாலு என்ன பண்ணுவாங்க, சாத்தி சொல்லி கொடுப்பாங்க. புத்தி இல்லாதது இந்த வச்சுக்கா, இந்த வச்சு நல்லா பாரு, இன்னும் எனக்கு 2 GB இருக்குது, 1 GB தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 1 GB என்ன பண்ணு, நீயே முடி. அது ஒன்றை முடிச்சிடும். பிள்ளை ஃபெயில் ஆகிட்டு மறைக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, அதை யார்ட்டனாலும் மறைக்கலாம். உன் புத்திக்கு என்ன புத்தி சொல்லி கொடுக்குற, உன் பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குற, உன் பிள்ளைய எந்த இடத்துல நீ கண்டிக்கிற, எங்கே இடுப்புக்கு கீழே உருக்கிற. பிரைஸ் காட். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இங்கே வசனம் சொல்லுது, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அவர்கள் பிரதியுத்தரமாகன்னு சொல்லலை, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக. அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும். இந்த ஆன்சர் வந்து சூப்பரான ஆன்சர். தர முடியாதுன்னு சொல்லலை. புத்தி உள்ளவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க, தர முடியாது அப்படிலாம் சொல்லலை. தர முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய முடியும்? ஆன்சர் ஒரே வரியில் முடிஞ்சு போச்சு, தர முடியாது. ஆனால் அவங்க தர முடியாதுன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவிடத்தில் போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இதை நான் படிக்கும்போது எனக்கு அதனால தான் இந்த வசனத்தை, ஆக்சுவலாக என்னுடைய பிரசங்கம் இது சும்மா இதை ஆதாரமாக தான் வச்சு பேசணும். ஆனால் நான் இதை ஏன் படிக்க சொல்கிறேன்னா, அதுக்குள்ளே அழகாக ஆண்டவர் நெரேட் பண்ணியிருக்காரு அந்த பேரபிள். ஆமென், அல்லேலூயா. நெரேஷன் அழகாக இருக்கும். அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது வந்து ஒரு ஊமை தான். அந்த பெண்கள், புத்தி உள்ள பெண்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போகாதபடிக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் போய் எங்கே வாங்குங்க. இது கிண்டல்லாம் இல்லை. ராத்திரி 12 மணிக்கு எண்ணெய் கடை திறந்துருக்குமா? எண்ணெய் கடை அவங்க ஊரில் திறந்து இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. திறந்து இருந்துச்சா? இல்லை போய் எண்ணெய் கடைக்காரனை எழுப்பி போய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து. ஏன்னா புத்தி இல்லாதவன் எல்லாத்தையும் எதிராக சாதிக்க நினைப்பான், லஞ்சம். ஆமென், அல்லேலூயா. புத்தி இல்லாதவன் சொல்லுவான், எதையாவது செய்யுங்க, எதையாவது பண்ணுங்க, நான் காசாவது தரேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. புத்தி இல்லாதவன் செய்வான். புத்தி உள்ளவன் என்ன செய்வான், கொஞ்சத்தை விதைச்சி பெருசாக எப்படி அறுக்கலான்னு பார்ப்பான். இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், போய் கடைக்காரன்ட்ட வாங்கிட்டு வாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இனிமேல் இவங்கள்ட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். சவுல் சாமுவேல் வர்றதுக்கு தாமதமாகிறது என்ற போது பலியிட்டான். பலியிட்டு முடித்தவுடன் யார் வந்தது? சாமுவேல் வந்தான். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறது பொறுமையோடு இருக்கணும். நம்ம காத்திருக்காம செய்து முடிக்கும்போது அவருடைய நேரம் வந்துடும். ஆமென், அல்லேலூயா. என் செய்தியின் தலைப்பு, கவனமாய் அவருடைய நேரத்தை என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. Don't sense God's time or God's season according to your own knowledge. உங்களுடைய ஞானத்தினால தேவனுடைய காலத்தை மெஷர் பண்ணாத. கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியத்தை நீ செய்து முடிக்கும் போது கர்த்தருடைய அழகான திட்டம் காத்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 5 minutes சவுல் வெயிட் பண்ணியிருந்தானா, அந்த முதல் துணிகரமான பாவத்தை சவுல் செய்திருக்கவே மாட்டான். அந்த ஆசீர்வாதம் எந்த நேரத்தில் தட்டிட்டு போகப்பட்டுச்சு சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து 5 நிமிஷம். கவனிங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது இப்படின்றீங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கான வார்த்தை கடந்து போயிடும். ஆமென், அல்லேலூயா. ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க 40,000 ரூபாய் சம்பளம் தட்டிக்கிட்டு போயிடும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரியுதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவனமாக இரு. ஓய்வு நாளில் வேலைக்கு போகாத, ஓய்வு நாளில் அங்கங்கே ஓடாத. அது எவ்வளோ வேலையாக இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்னாடி பலிபீடத்தில் தூக்கி வை. உனக்கு கர்த்தர் இறங்கி வந்து செய்வார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம்? இறங்கி வருவார். பக்கத்தில் பார்த்து அவரே இறங்கி வருவார். தாவீது ஒவ்வொன்றையும் ஆண்டவரை கேட்டு செஞ்சான். யார் தாவீதுக்காக இறங்கினது? அவரே இறங்கினார். அல்லேலூயா. தூதன் அனுப்பல. He himself battled for David. தாவீதனுடைய ஒரு பெரிய பலனே என்னன்னா, அவரே அவனோடு கூட இருந்தார். எத்தனை பேருக்கு அவரே? இவங்க கடைக்கு போனாங்க, யார் வந்துட்டா? ஆமென். கர்த்தருடைய நேரத்தை நம்ம கவனமாக என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கேர்ஃபுல்லி we should notice God's season. தேவனுடைய சீசன் எப்படின்றதை கவனமாக கவனிக்கணும்.
பாருங்க 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு கல்யாண வீட்டுக்குள்ளே போனோன்னு கல்யாண வீடு என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் மூடிட்டார். இப்போ வர்றாங்க பாருங்கள், கடையில் போய் வாங்கிட்டு 14ஆம் வசனம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அதற்கு அவர், உங்களை ஏன்பா லேட்டாக வந்தீங்க? லேட்டாக வந்தால் உள்ளே வர முடியாது. இதெல்லாம் பேச்சே இல்லை. என்ன பேச்சு? பேச்சு சொன்ன சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? டேய் உங்களை தெரியாதுடா, போங்கடா. யாரா வெளில கதவை தட்டுறது? போங்கடா. அவன் ரொம்ப மோசமான பதில் இல்லை? ஆமாம் தானே? ஏன்டா லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டாலாவது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஒரே தடவை திறந்து விடுங்கன்னு சொல்லலாம். பேச்சு என்ன? பதில் என்ன? உங்களை என்ன பேசுறது? திரும்ப என்ன பேசுறது? நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, யாருங்க நீங்கள்? ஆமென், ஸ்தோத்திரம். நீ யார் வெளியில் நிற்கிறீங்க கத்துறீங்க, உங்களை தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். விழிப்பாய் அந்த ஒரே ஒரு நொடி பொழுது கையில் என்ன மாத்திரம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அவர்கள் எங்கே போயிருப்பாங்க? ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் மூகம் தரிசிப்பே. நம்ம ஆண்டவர்கிட்ட ட்ரிக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? காட்டக்கூடாது. அவர் ஒரு பதில் தான் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாது. 40 வருஷமாக ஆண்டவரை பின்பற்றிட்டு இரவு முழுவதும் காத்திருந்து ஒரு வாரமாக ட்ரெஸ்ஸை தைச்சு பார்த்து மணவாளனை எதிர்கொண்ட மணவாளியாக செலக்ட் ஆகி எத்தனையோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, 10 பேர் மாத்திரம் தான் செலக்டடு. நல்ல உடை, அலங்காரம், ஆபரணம், கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் போச்சு, அதனால் வடை போச்சு. ஆமென், அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய சீசன் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு. தம்பி நான் சொல்கிறேன், வாழ்க்கை விளையாட்டு இல்லை. இப்படின்னுக்குள்ளாட்டியும் காரியத்தை நடத்தி விட்டுட்டு போயிடுவான் பிசாசு. அல்லேலூயா. விழிப்பாக இருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சித்தம் இல்லாத ஒன்று என் வாழ்க்கையில் வரவே கூடாது. கர்த்தர்கிட்ட கேளு என்ன படிக்கணும்னு, அவர் உனக்கு வழி காட்டுவார். கண்டதையும் போய் பெருமைக்காக படிக்காத, மாட்டிக்கிடுவ. கடைசியில் 5000 ரூபா சம்பளம் வாங்க முடியாமல் தவிப்ப. கடைசியில் சொமோட்டோவுக்கு வேலைக்கு போவேன். படித்தது என்ன? இன்ஜினியர். வேலைக்கு எங்கே போகிறது? சொமோட்டோ பையத்துக்கு. நான் சொமோட்டோக்கு வேலைக்கு போகிறத கேவலமாக சொல்லலை. எந்த வேலை பார்த்தாலும் அது கேவலம் இல்லை. திருட்டுத்தனம் பண்ணால் தான் அது என்னது? கேவலம். ஆனால் கர்த்தர் உனக்கு வச்சிருந்ததை எங்கேயோ உன்னை இழந்து போகிற பற்றியா, உன் தரத்தை அது கீழே இறக்கிறது பற்றியா. ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் சிலத்தில் சொமோட்டோவில் ஆர்டர் போடுவேன். மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த சகோதரன் வருவான், பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். கேட்பேன், என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ? அவர் சொல்லுவார், நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் சார். எம்எஸ்சி படிச்சுட்டு என்ன வேலை? சொமோட்டோவில் சோறு கொடுக்குற வேலை. ஏன்? எங்கேயோ ஒன்று இழந்துட்டான் அந்த மனுஷன். எங்கேயோ ஒன்று இழந்ததுனால என்ன ஒன்று கிடைச்சா போட்டோம், உள்ளே போ, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. என் பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் பரிசுத்தாவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10 நாள், 1 மாதம் சான்ஸ். என்னைக்கு மணவாளனை எதிர்கொள்ள போகிற மணவாட்டியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டாயோ, அலங்காரம் இருக்கும்போது, எல்லாம் செய்யும்போது கர்த்தருடைய சித்தம் என்னன்னு பார்த்துக்கிடணும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவள அந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசி அவனை விழுங்கி கொண்டு போய் கக்கிரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதையாக இருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், தேவன் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ரூபாய், எத்தனை கோடி ரூபாய்க்கான காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது பிடிக்கலன்னா அதை அப்படியே தூக்கி வெளியே போடு. கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனாக மாற்றலனாலும் பரவாயில்ல, உன்னை பெரிய ராஜாவாக மாற்றி வைப்பார். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பார். அதனோடு கூட அவர் வேதனையை ஒரு நாளும் கூட்டவே மாட்டார். அல்லேலூயா. உலகத்திலே சந்தோஷமானவனாக இருப்பேன். கர்த்தர் காட்டுற பெண்ணை கல்யாணம் பண்ணு, கர்த்தர் காட்டுற ஆணை கல்யாணம் பண்ணு, வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக வண்டியில் போவேன். இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கிற போல் வாழ்க்கை ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென், ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அழகை பார்க்காத, அந்தஸ்தை பார்க்காத, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் பாரு. அதை ஃபஸ்ட்டு பாரு.
அப்புறம் மற்றதெல்லாம் பாரு. ஆமென், அல்லேலூயா. நான் அழகாக பார்க்காதன்னு சொல்லும்போது டோட்டலாக அழகே வேணாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கொண்டு கொடுத்தாங்க. என் மகனுக்கு இந்த பொண்ணை பார்க்குறேன் பாஸ்டர், என்ன? நான் சொன்னேன், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை. பார்த்த உடனே சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் இல்லை. இன்றைக்கி அந்த சகோதரன் உலகத்திலே இல்லை. இப்படி என்கிட்ட கொண்டு காட்டும்போது இது கர்த்தருடைய சித்தம்னா ஓகே, இது கர்த்தருடைய சித்தம் தான், துணிஞ்சு செய்யுங்க, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது. எதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னனோ அதை யாரெல்லாம் கட்டினாங்களோ இன்றைக்கி கண்ணீரை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பெரிய தீர்க்கதரிசின்னு வெளிப்படுத்துறதுக்கு சொல்லலை, கர்த்தர் உனக்கு அன்பான காரியங்களை சொல்லும்போது கேட்டுக்கொள்ளு. ஹல்லேலூயா. வாசல் அடைப்பட்டது. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதோட விட்டாரா, சரி வீட்டுக்கு போயிடலான்னு அவங்க நினச்சிருக்கலாம், அப்படி தானே? ஆனால் அவங்க வீட்டுக்கு போக முடியாது. என்ன சொல்கிற ஆண்டவர் 12ஆம் வசனம், அதற்கு அவர்கள் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அவர்கள் எங்கே தள்ளப்பட்டார்களாம்? பற்கடிப்புள்ள இருளும் அந்தகாரம் இருக்கிற இடத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு வருவோமா? ஃபர்ஸ்ட், ஏன் தேவனுடைய காலத்தை நம்மால் சரியாய் பிடிக்க முடியாமல் நழுவ விட்டு விடுகிறோம்? நம்பர் 1, வேதம் சொல்கிறது லேசினஸ், நிர்விசாரம். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன? நிர்விசாரம். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இதுவரை ஆண்டவர் 10 கன்னிகைகளை பார்த்து பேசினார், அப்படி தானே? அந்த ஓமையுடைய கீழ்ப்பகுதியில் நீங்கள் வாசிங்கன்னா அடுத்த ஒரு ஓமையை சொல்லுகிறார். 5 கன்னிகைகள் ஏன் உள்ளே போவதை இழந்தார்கள் என்பதை சொல்லுவதற்காக ஆண்டவர் தொடர்ச்சியாக கீழே ஒரு 3 மனிதர்களை காண்பிக்கிறார். அந்த 3 மனிதர்களுக்கு கையிலையும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார். ஒருவனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தாரு? 5 தாளந்துகளை கொடுத்தார். ஒருவனுக்கு 2 தாளந்துகளை கொடுத்தார். இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். 5ஐ கொடுத்தவன் அதை என்ன பண்ணான்? காசு கடைக்காரனிடத்தில் கொடுத்து அதை எத்தனை மாற்றினான்? 10 மாற்றினான். 2 பெற்றவன் 4 பட்டினான். 1 பெற்றவன் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டான். அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான் பாருங்க, 24ஆம் வசனம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து, என்ன ஆகிட்டாராம்? அவரு என்ன ஆகிட்டாராம்? பயந்துட்டாராம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பேர் கர்த்தருக்கு எப்படி தெரியுமா பயப்படுவாங்க? நடிப்பாங்க பயப்படுற மாதிரி. பாஸ்டர், எனக்கு தெரியும் இது யாருன்னு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும் சிஸ்டர். நீ எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும். இவன் என்ன பண்ணானா, அவன் எப்படி சொல்ல, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். 26, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அவன் ஏன் எடுத்துக்கொண்டு போய் ஒன்றை பொழிச்சு வச்சான்? சோம்பல், நிர்விசாரம். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை குறித்து என்ன இல்லை? பயம் இல்லை. கர்த்தர் கொடுத்த தாளந்தை குறித்து பயம் இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற 40 நாட்களை குறித்து கரிசனை இல்லை. ஜெபிக்கலாம், நான் ரொம்ப தூரமா இருக்கேன், அந்த பக்கத்தில் இருக்கியப்பா, ஜெபிக்க வர மாட்டேங்கிறிய. நிர்விசாரம். இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிட்டு தூங்குவோம். சரி, சாயங்காலம் யார் பிரசங்கம் பண்ணுவா? ஐயோ வேண்டாம். நிர்விசாரம். இந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு உன்னுடைய காரியத்தை உனக்கு செய்யறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 40 நாள் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நாள். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில தன் ஊழியத்தை 3 வருஷத்தில் தொடங்குறதுக்கு முன்பாக 40 நாள் வனாந்தரத்திலே காத்திருக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏன் பிரதர் நீ வரல அப்படின்னு கேட்டா உன்கிட்ட சாக்கு சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்குறதற்கு 100% அவங்களுக்கு வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சு. இந்த அக்கினிக்குள்ளே போய் நான் விழுந்தா என் இஸ்ரவேல் ஜனங்களை யார் காப்பாற்ற முடியும்? நான் கொஞ்சம் ஞானமாக நடந்தேன்னா, நாங்கள் அதிபதியாக இருக்கிறதுனால் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை சலுகைகளை செய்யலாம்.
சொல்ல முடியுமா? ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களை இந்த தேவன் விடுவித்தாலும் இல்லை விடுவிக்காமல் போனாலும் இதுக்குள்ளே தான் நாங்கள் சாவணும்னு இருந்தாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை. இதை குறித்து உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றத மறந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். இன்னைக்கு நிர்விசாரம் விசுவாசிக்கு. இப்படி நான் பிரசங்கம் பண்ணோன்னா நாளை காலையில் ஒன்று நீங்கள் வந்து குமிஞ்சிட மாட்டீங்க ஜெபிக்கிறதுக்கு. ஏன்னா உங்கள் நிர்விசாரம் நல்லா வளர்ந்துருக்கு, கொழுப்பு நிறைய வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வெட்டணும்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. இருந்தாலும் ஊழியக்காரனா உனக்கு சொல்கிறேன், உன் நிர்விசாரம் தான் கர்த்தர் கொடுக்குற சீசனை கடந்து போக பண்ணுது. நீ நிர்விசாரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நேரம் கர்த்தர் உனக்கு வைத்த அந்த காலம் உன்னை விட்டு கடந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ராஜாங்கத்தை உறுதிப்படுத்த வேண்டிய ராஜா நிர்விசாரமாய் தெள்ளுப்பூச்சியாகிய தாவீதை விரட்டி திரிந்த நேரத்தில் கர்த்தர் அவன் மேல் உள்ள கிருபையை எடுத்து யார் மேலே வச்சுட்டாரு? நாளை காலையில் தாவீதை குறித்து ஒரு அழகான சப்ஜெக்டை நான் பேசுவேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நிர்விசாரம் ரொம்ப ஆபத்தானது. இன்னொரு வசனம் சொல்லுது, நிர்விசாரம் நம்ம வீட்டுக்குள்ளே பிசாசை கொண்டு வந்துருமா. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாரும் வாசிக்க வேணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை கொண்டு வந்து என்ன செய்ய வைத்தார்? தோட்டத்தை காக்கவும் தோட்டத்தை பண்படுத்தவும். மரத்தெல்லாம் என்ன பண்ணணும்? புல்லெல்லாம் செதுக்கி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் பண்படுத்தணும். ஆதாம் பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் தவறின போது வேலி உள்ள வழியா ஒரு பாம்பு நுழைஞ்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். பாம்பு நுழையுது. உன் வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சிருச்சு. ஜாக்கிரதை. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஆண்டவருடைய கோபம் உன் வீட்டை விட்டு நகரவே இல்லை. ஏன்னா நீ எதை நுழைய வைக்கக்கூடாதோ அதை நீ நுழைய வச்சுட்ட. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் நுழைந்தது. ஆண்டவர் மன்னித்து ஆதாமையும் ஏவாளையும் உள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இனிமேல் இந்த தோட்டத்துக்குள்ளே நீ என்ன பண்ண முடியாது. காவல் காக்க வேண்டியதில் மாத்திரம் நம்ம தொலைச்சோம். திரும்ப தோட்டத்துக்குள்ளே ஆண்டு விட மாட்டார். வேணா தோட்டத்துக்கு வெளியில் உனக்கு ரட்சிப்பை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் வார்னிங் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வார்னிங் கொடுக்குறாரு. 21 நாட்கள் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தர்றாரு. ஆண்டோட வந்து காத்துரு. ஏதோ ஒரு நேரம் இல்லை, எந்த நேரம் வர முடியல, அதிகாலையில் எந்திரிச்சு உட்காந்து ஆன்லைனில் பாரு. ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை, என் கணவர் இப்படி ஒரு பிரச்சனை. நான் கேட்டேன், காலையில் எந்திரிச்சு அந்த ஆன்லைனில் பார்க்குறீங்களா சிஸ்டர்? அவங்க கேட்டேன், இல்லை பார்க்கல. ஃபோனை வைங்க சிஸ்டர், எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்படியே சொன்னேன், ஃபோனை வைங்க, உங்கள் பிரச்சனை எனக்கு பதிலெலாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சோத்திரம். ஆஸ்பத்திரியில் 4 பேர் கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். நான் ஜெபத்தில் உட்காரணும், இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது. நான் மஞ்சளாவுடைய நிச்சயதார்த்தத்துக்காக நான் அவங்க பாஸ்டரை கூட்டிகிட்டு, மாப்பிள்ளையுடைய பாஸ்டரை கூட்டிகிட்டு ரயில் அடியிலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் காரில். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் சோர்பாக இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் உபவாசம் 21 நாள். ஏன் அப்படின்ன, எங்கள் சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார், ஒரு பிரசங்கியார். எங்கள் சபையில் ஒரு பெரிய பிரச்சனை, சபையை கட்டவே முடியல. அவர் சொன்னார், உனக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் பயங்கர செய்வினையை செய்து வச்சுருக்குறாங்க. அவர் சொல்லிட்டு போனார், என் என் சபைக்கு வாசப்படியில் அடுத்த நாள் காலையில் ஒரு பன்றியை அறுத்து அப்படியே போட்டிருக்காங்க. 25 கோழியை அறுத்து போட்டிருக்குறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன் பாஸ்டர் அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். காரை பார்க் பண்ணிட்டு கீழே இறங்குறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்முடைய ஆடிட்டருடைய மனைவி, ஒரு நல்ல தாய், என்னை நேசிக்கிற நல்ல குடும்பம், எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நேற்றுக்கு நானும் ஒரு சகோதரியும் சேர்ந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு தான், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அப்போ சொன்னாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், பாஸ்டருக்கு விரோதமாய் பயங்கர செய்வனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் நல்லா உபவாசித்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உடனே எனக்கு ஆண்டவர் அந்த என்னோட பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆவியானவர் அவர் பேசுகிறது எனக்கு ஏதோ ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியே நான் உணர்ந்துக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு வரேன்.
இறங்கின உடனே இப்படி ஒரு காரியத்தை கேட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஸ்தோத்திரம். இன்னையிலேருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் காலை நேரத்தில் எங்கேயும் போக மாட்டேன். இந்த 40 நாளும் குறைஞ்சது 4 மணி நேரம் நான் 5 மணி ஜெபத்தை முடிச்சுட்டு வந்துட்டு காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொறுத்தனையோட நான் ஜெபத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கடையில் ஒரு ஃபோன் பண்ணி என் புருஷனுக்கு அப்படியாக்கும், என் புருஷனுக்கு இப்படியாக்கும், என் புருஷன் அங்கே போகிறானாக்கும் அப்படின்னா உனக்கு போகிறதுக்காக தானே இங்கே ஜெபம் வச்சுருக்கு. நீ ஆன்லைன்லேயும் ஜெபம் பார்க்க மாட்டே, ஜெபத்தில் ஒரு நேரம் வந்து அமர மாட்டே. உன் புருஷனை நாம் என்ன செய்ய முடியும்? உன் புருஷன் பின்னாடியே நான் வர முடியுமா? முடியாது. விசுவாசிகளை நல்ல ஞாபகம் நல்லா இருங்க, நல்ல மைண்டில் ஒன்று வச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு 40 நாளை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. உங்களுக்கு வேணா இருக்கும் பாஸ்டர், அப்படி இல்லை. இந்த சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் பாதுகாப்புக்காக தான் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உபவாசித்தா தான் கேட்பார், உபவாசிக்கலாம் கேட்க மாட்டார். அப்படிலாம் வேதம் சொல்லலை. ஏன் உனக்கு ஒரு ஸ்பெஷல் நாளை கொடுக்குறார்? விசேஷித்த நாளை நியமியுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. 40 days. ஏன்? உன்னை திடப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு சீசனை கொடுக்கிறார். உனக்கான ஒரு சீசன் உன்னை நோக்கி வரப்போகுது. அதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நீ நினைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் அப்படியே நிறுத்திட்டு உனக்கான திசையை அவர் திருப்ப போகிறார். அதுக்கான நாளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாது. ஆமென், அல்லேலூயா. அந்த நாளில் உன்னை தாழ்த்து. ஏதோ ஒரு நேரம் உபவாசம் இல்லை, பாஸ்டருக்கு என்ன வேலை சொல்லாத. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நான் தலையில் கையை வச்சு சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற நேரத்தை அலட்சியம் பண்ணனா ஒரு நாள் வரும். நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்ப. ஐயோ ஆண்டவரே, அங்கே ஃபோன் பண்ணுவேன் ஜோம் பண்ணுங்க, இங்கே ஃபோன் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க சொல்லுவேன். வேண்டாம், இப்போ உன் கண்ணீரை நீ சேர்த்து வை. உனக்கான நேரத்தை சேர்த்து வை. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணு, முழங்கால் போடு. 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லு. தூங்காத. எதிரி களையை விதைச்சிட்டு போயிடுவான். தூங்காத. அனுபவிச்சு சொல்கிறேன், தூங்காத. கர்த்தர் நாட்களை நியமிக்கும் போது காத்துரு. தேவையில்லாத வியாதி உன் உடம்புல, சரீரத்தில், உன் சிந்தையில், உன் உள்ளான மனுஷனுக்குள்ளே ஏன் வருது? பிசாசு உன்னை ஜெபிக்க முடியாமல் ஏன் தடை பண்ணுறான்? ஏன் இன்னைக்கு காலையில் போவோன்னு நினச்ச ஏன் தடை பண்ணுறான்? நீ உன் சிந்தையை யூஸ் பண்ணு. ஏதோ உன்னை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதுனால தான் அவன் தடை பண்ணுகிறான். அல்லேலூயா. மாம்சத்தில் முடிவெடுக்காத, அழிஞ்சு போவ. மாம்சத்தில் முடிவெடுக்காத. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துரு. வெட்கப்படுற இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. உன்னால் முடியாத காரியத்தை நீ செய்ய முடியாதுன்றதுனால தான் உன்னை உபவாசித்து காத்திருக்க சொல்கிறார். எஸ்தரே, நீ உபவாசித்து காத்திருந்து போய் நிற்பனா உனக்காக செங்கோல் நீட்டப்படும். எது நடக்காதோ அதை நடக்க செய்ய கர்த்தர் செய்வார். நிர்விசாரமாக இருந்துராத. ரெண்டாவது, another work, பிழைப்புக்கு அடுத்த காரியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற சீசனை நம்ம பிடிச்சிக்க முடியாமல் பிசாசு பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை நமக்கு கொடுக்குறான். கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை செய்கிறதில்ல. அடுத்த வேலை என்ன செய்யுது? அடுத்தவன் வேலையெல்லாம் போய் என்னத்தை பார்க்குறது, எங்கே ஓடுறது? நான் சொல்லுவேன் விசுவாசிகள்கிட்ட, இந்த 40 நாட்களில் எந்த காரியத்தையும் நீ செய்யாத, அமைதியாக இரு. 40 நாள் முடிஞ்ச பிறகு செய். இந்த 40 நாள் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, உன்னை பிசாசு திசை திருப்பிடுவான். உனக்கு பலன் இல்லை. உன்னால் உன் பிள்ளையே கவனிக்க முடியல, உன்னால் உன் பிள்ளையே நல்ல ஒழுக்கத்தில் நடத்த முடியல, உன்னால் ஜெபத்தில் உட்கார முடியல, உன்னால் எதையும் இது வரைக்கும் நீ சாதிச்சிருக்கியா? உன் பலத்தினால ஒன்றும் முடியல. ஏன் நீ உன் பலத்தில் நிற்க பார்க்கிற? 40 நாள் தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்யாத. வீட்டை அட, வீட்டு நிலக்கால ரத்தத்தை பூசு, உள்ளே உட்காரு. 41வது நாள் உனக்காக அவர் நின்று செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவசியமாக இருந்தால் மாத்திரம் எதையாவது செய்யுங்க. அவசியம் இல்லையா விட்டுருங்க, காத்துருங்க. பாஸ்டர் இங்கே வரைக்கும் தண்ணி போகுது, என்ன இப்படி சொல்கிறீங்க? அங்கே வரைக்கும் போகிறது இங்கே வரைக்கும் போட்டுமே. ஆமென், அல்லேலூயா. முளை நினைஞ்சான்னு ஜான் நினைஞ்சான்னு உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போகிறார். நீ அப்படி சமூகத்தில் காத்துரு. பிழைப்புக்கு அடுத்த காரியம் செய்யாத.
பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை செய்து உன் நேரத்தை வீணாக்காத. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவன் லட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 14:23 வாசிங்க. நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ என்னத்தை தருமா? ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிகளே, நான் சொல்கிறேன், இந்த 40 நாள் பேசுகிறதெல்லாம் என்ன பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க, குறைச்சிருங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க. மணிக்கணக்காக பேசாதுங்க ஃபோனில். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நிறைய பேசுங்க. ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, அதையே தியானிங்க. அன்றைக்கி காலையில் ஆண்டவர் உங்கள் கூட என்ன வாக்குத்தத்தம் பேசுகிறாரோ அதையே தியானிங்க. அட்லீஸ்ட் 40 days, 365 நாள் கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு. அதில் நீ அவருக்கு கொடுக்குற நாள் என்ன தெரியுமா? 40 ஒரு 21 எவ்வளோ? 61. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவ்வளோ தான், 2 hours. இதை கொடுத்து பாரு, உன்னை உயர்த்தி வச்சு ஆண்டவர் அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை பார்க்காத. உபவாசத்தை போட்டுட்டு உட்காந்து குறை பேசாத. உபவாசத்தில் இருந்து தேவையில்லாததை சிந்திக்காத. உபவாசத்தில் இருந்து முறுக்கு சுடாத. உபவாசத்தில் இருந்து சொந்தக்காரர்களால் கூட்டு விருந்து வைக்காத. வீட்டுக்கு வரேன்னு சொல்லணும், உபவாசத்தில் இருக்கேன், 40 நாள் உபவாசத்தை நடக்கணும், அதுக்கு பிறகு வாங்கலாம், நல்லா உட்காந்து பேசலாம், 2 நாள் தங்கிட்டு போகலாம். சொல்லு, வெக்கப்படாத. என்ன நினச்சிருவாங்க, நினச்சிட்டு போட்டு. உன் தேவனை என்ன நினச்சாலும் பரவாயில்லையா உனக்கு? உன் தேவனை தூக்கி வெளியே வைப்பா, உன் சொந்தக்காரனை கூட்டு நடு வீட்டில் வைப்பியா? அவரை வச்சன்னா உன்னை வாழ வைப்பார், இவனை வச்சன்னா உன் நடு வீட்டை சீரழித்து விட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. செய்ய வேண்டிய வேலை, பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை செஞ்சு 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 கர்த்தருடைய சீசன் வரும்போது நான் உட்காந்து இங்கே யார்ட்டையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். தெரியுமா உங்களுக்கு, சீசன் அங்கே போயிட்டுருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. சீசன் அங்கே போகுது, நீங்கள் உட்காந்து பேசு. தெரியுமா, ஒன்று விட்ட நாத்தனா என்ன பண்ண, அவள் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் சீசன் போயிட்டுருக்கு சிஸ்டர், உன் சீசன் போயிட்டுருக்கு. நல்லா கவனிங்க. நோவா பேழை கட்டும் போது எல்லாருக்கும் சிரிப்பாக இருந்துச்சு. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது மழை வரப்போதுன்னு சொன்ன போது கேவலமாக சிரித்தாங்க. ஒரு நாள் மழை வந்த போது அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு. தான் ஃபஸ்ட் டைம் பூமியில் மழை வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி பெருகும்போது தான் அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய வேலையை கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்கலைன்னா உன் தலையில் கையை வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கேயாவது படுக்கக்கூடாத இடத்துல போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு தடவை ஜீவனை தாரும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் கேட்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற நாளில் நீ என்ன பண்ணுற? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நல்லா ஓட வச்சுருக்கும் போது என்ன கர்த்தருக்காக செஞ்ச? வாலிப தம்பிமார்கள், தலைவர்கள் குவிஸ் போடுறாங்க, மனப்பாட வசனம் போட சொல்கிறாங்க. உனக்கு என்ன திமிரு? நீ ஒன்றும் போட மாட்டே. உனக்கு ஒன்றுக்கும் நேரம் இல்லை. ஏன்னா உனக்கு பல ஃபைலில் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது. பல ஃபைலில் கையெழுத்து போடணும். அருமையான வாலிப தங்கச்சிங்க, உங்களுக்கு தலைவர்கள் அவங்க PhD படித்தவங்க. தலைவர் உங்களுக்கு போடுற தலைவர்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அவங்க வேலைக்கு நடுவில் உங்களுக்கு வசனம் போடுறாங்க, அதை வெரிஃபை பண்ணுறாங்க, உனக்கு குவிஸ் வைக்கிறாங்க. ஏன் போடலைன்னா பாஸ்டர் திட்டுவார், அது ஒரு செயல் இருக்குது. ஏன் பாஸ்டர் அதெல்லாம் செய்கிறாரு? உன் வசனத்தை நீ படித்தா கொஞ்சமாவது உன் வாழ்க்கை காப்பாற்றப்படாதா? உனக்கு அதை விட நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் பார்க்க உனக்கு நேரம், அதெல்லாம் மேலே பாப்பப்பில் நிற்கும். தள்ளி விட்டுட்டு எவன் அற நிர்வாணமாக ஆடுறா, எவளுக்கு என்ன நல்ல இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்காத. உன் காலம் கடந்து போயிட்டுருக்கு. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற சீசன் கடந்து போகுது. பெற்றோரே, நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பைபிளை படித்து போட்டியா, குவிஸ் அட்டன் பண்ணியா, குரூப்பில் ஏதாவது ஆக்டிவாக இருக்கிறியா பாருங்கள், சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. பிரைஸ் காட். பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்காதுங்க. பிழைப்புக்கு அடுத்த காரியம் சில பேருக்கு என்ன தெரியுமா? டெய்லி காது குத்து.
அவன் உன்னை காது குத்தி உன் கையிலேருந்து வாங்கி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீ கொடுத்து 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 ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்க. டெய்லி காது குத்து, டெய்லி வயசுக்கு வர்றது, டெய்லி கல்யாணம். என்ன செய்கிறது பாஸ்டர்? ஒன்றும் செய்ய முடியாது. போ போ, நீ அங்கே போ, உன் சீசனெல்லாம் இங்கே போயிட்டே இருக்கு. போங்க, வேணான்னு சொல்லலை. சில பேர் கல்யாண வீட்டில் போய் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு, உன் சீசன் போயிட்டுருக்கு சிஸ்டர், சிஸ்டர் உன் சீசன் போயிட்டுருக்கு. பந்தி எடுக்கிற வாயில் வெத்தலைவையும் பாக்கையும் சுண்ணாம்பையும் கலக்கி உள்ளே போடும்போது உனக்கு ஒன்று வரணும், உன் பல்லில் கேன்சர் வரும். சீசன் கடந்து போயிட்டுருக்கு. ஜாக்கிரதை. பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை செய்யாத. உன் காரியத்தில் கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறவன் ஞானமுள்ள மகன். மாரி காலத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் புத்தி இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது சொல்ல. கடைசியாக நான் சொல்லுவேன், கேர்லெஸ், கவனக்குறைவு. மூன்றாவது, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சீசனை கேட்ச் பண்ண முடியாமல் போகிறது காரணம் என்ன? சொல்லுங்கள் எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்கள், கவனக்குறைவு. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழி 1:32 வாசிங்க. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடனின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். கவனக்குறைவுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுவும் நிர்விசாரம் தான் சொல்லப்படுது பைபிளில். ஆனால் கேர்லெஸ் வேறு, லேசினஸ் வேறு. கேர்லெஸ் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. கேர்லெஸ் என்ன தெரியுமா? நம்ம அதுவரை கவனமாக இருந்திருப்போம், கொஞ்சம் தளர்ந்து உட்காருவோம் பாருங்க, அந்த நேரத்தில் பிசாசு வேலையை கட்டிடுவோம். அதான் கேர்லெஸ். ஆமென். அல்லேலூயா. கேர்லெஸ், கவனக்குறைவு இருக்க வேண்டாம். கவனமாக இருங்க. வசனம் சொல்லுது, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை என்ன பண்ணு? காத்துக்கொள். ஆமென். பக்கத்தில் அப்பா சொல்லுங்கள், கவனக்குறைவாக இருக்காதுங்க சிஸ்டர், கவனமாக இருங்க. யாரெல்லாம் ஞானஸ்தானம் இன்னும் எடுக்கலை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் கை தூக்குங்க. பல நாள் நான் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், சுவிசேஷத்தை நல்லா கேட்டுட்ருக்கேன். கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 1008 காரணம் சொல்லலாம். ஞானஸ்தானம் பொருத்தனையில் எடுக்கிறதில்ல, ஞானஸ்தானம் சோறு தின்றது மாதிரி. என்னைக்கு சோறு தின்னீங்க எல்லாரும்? என்னைக்கு உண்டிங்க? என்னைக்கு ஊனு கழிச்சிங்க? என்னைக்கு? இன்றைக்கி காலையில் வரைக்கும். சில பேர்லாம் இன்றைக்கி காலையில் கூட விடாமல் 10 இட்லி சாப்பிட்டு தான் வந்து உட்காந்துருப்பீங்க. கேட்டால் சொல்லுவீங்க, தலை கிருன்னுது. ஒரு நாள் கிருன்னுச்சுன்னா தலை கிருன்னு தான். ஏன் பிரதர் உபவாசம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி கிருன்னுது. கிருன்னும் அப்புறம் டர்னும். ஒரு நாள் கிருன்னும், அப்போ ஆண்டவர் காப்பாற்றணும். இப்போ லைட்டாக கிருன்னு இருக்கும்போது அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? செஞ்சுக்கிடணும். கர்த்தர் நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கும்போது அதெல்லாம் செய்யணும். 60 வயசில் போய் உபவாசம். ஆனால் சில பரிசுத்தவங்களாம் நான் பார்க்குறேன், சில விசுவாசிகள் வயதானவங்களாம் நல்ல உபவாசம் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போனேன், ஏன் ஒரு நாள் சாப்பிடாம வேலைக்கு போனால் ஒன்றும் ஆகாதே. கர்த்தர் பலன் தருவார். நம்ம உபவாசம் இருக்கும்போது நம்ம பலன் போயிடுது, அவருடைய பலன் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருமோ அந்த நேரத்தை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி உபவாசம் இருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? 1 மணி நேரமாவது குறைஞ்சது ஜெபிக்கணும். கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. பார்த்துக்கலாம் நினைக்காதுங்க, சரி அடுத்த 21 நாள் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம். இல்லை, 21 நாள் வரும்போது 21 நாள் வரும், நீ இருப்பியா என்னன்றது தெரியாது. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம். நவம்பர் எப்பயும் போலவே வரும். கூடார பண்டிகை டிசம்பர் 1 முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஆனால் பாஸ்டர் ஜெயசேகர் இருப்பாரா? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். கர்த்தர் கொடுத்துருக்கிற நாளில் கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் பாஸ்டர், ஞானஸ்தானம் தானே, எங்கே போயிட போகிறோம், பார்த்தியா என்னாச்சு? சொல்கிறவங்க சொல்கிறத கேட்காம நம்ம நாளை செலவு பண்ணுறோமே. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், என்ன உங்களுக்கு பிரச்சனை? கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் பொருத்தனை பண்ணி எடுக்கிறது இல்லை, ஞானஸ்தானம் கடமை.
சத்தியத்தை அறிந்த உடனே கேட்க வேண்டிய முதல் காரியம், செய்ய வேண்டிய முதல் காரியம், மூழ்கி திருமுழுக்கினால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறீங்க? அந்நிய பாஷை வரத்தோடு கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கல. கையை உயர்த்தி நல்லா தூக்கி காமிங்க. பாஸ்டர் ஆராதனை நடத்தும்போது ஒரு இருந்துது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. நான் வீட்டில் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுற அப்படிலாம் நல்லா வெக்கப்படாமல் அப்படி இல்லை. நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன், ஆவினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறவாவிட்டால், சில பேர்லாம் கையை உயர்த்த வெக்கப்படுறீங்களா? உங்களுக்கு அபிஷேகமே இல்லையா? அப்புறம் ஏன் கையை உயர்த்த மாட்டேங்குது? என்ன வெக்கம் வேற? நான் கேடு கட்ட வெக்கம். நல்லா கையை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு அபிஷேகமே இன்னும் கிடைக்கலன்றவங்க கை தூங்க பிரதர். நீங்கள் தான் பிரதர், கொடைக்கலூர் கிடைக்கல. அப்போ கை தூக்குங்க. நல்லா அபிஷேகம் எனக்கு இன்னும் பெற்றுக்கொள்ள. கார்த்தி, அன்னிய பாஷை பேசுவீங்களா? சரி, அந்நிய பாஷை வரத்தோடு எனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்றவங்க மாத்திரம் நல்லா கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமேன். கை கீழே போடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லலை அபிஷேகம் பெறலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நான் யாருக்குமே ஒரு 5 பைசா கூட உதவி செஞ்சதில்லை அப்படின்றவங்களாம் மனசுக்குள்ளே கை தூக்கிங்க பார்ப்போம். ஏன்னா இதை சொன்னால் யாரும் கை தூக்க மாட்டீங்க. யாருக்கும் நான் எச்சி கையால் உரட்டினதே கிடையாது அப்படின்றவங்களாம் தான தர்மம் செய்யலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பாஸ்டர், நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், 5 மணிக்கு ப்ரேயர் முடிச்சு 6 மணிக்கு அப்படியே போகிறப்ப ஒரு டீ குடிக்க காசு கொடுங்கன்னா நான் சொல்லுவேன், இவனுங்களுக்கெல்லாம் காசு நிறையா இருக்கும், பொய் சொல்கிறாங்க, அவனுங்க எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன பண்ண? நீ யாருக்கு என்ன உதவி பண்ணுற? ரொம்ப முக்கியம். கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க. உங்கள் சீசன் வரணுன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லோரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த நல்ல பாடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.